பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு 2018ஆம் ஆண்டு அரச மன்னிப்பு வழங்கியது சட்டப்பூர்வமாக அந்த பதவிக்கு தகுதி பெறவில்லை என்று உறுதியானால் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அன்வாருக்கு மாட்சிமை தங்கிய 15வது பேரரசர் வழங்கிய முழு மன்னிப்பை மறுபரிசீலனை செய்ய மகாதீர் அழைப்பு விடுத்தார். 2018ஆம் ஆண்டு மகாதீர் இரண்டாவது முறையாக பிரதமரான போது அன்வாருக்கு முழு மன்னிப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்வாரின் மன்னிப்பு பற்றி தாம் படித்திருப்பதாகவும் அதில் சில சந்தேகங்கள் இருப்பதாக தெரிகிறது என்றும் மகாதீர் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே அது குறித்து முடிவு செய்யப்பட வேண்டும் என்று தாம் நினைப்பதாகவும், அப்படி அன்வார் தகுதியற்றவர் என்று கண்டறியப்பட்டால் நிச்சயமாக அவர் பதவி விலக வேண்டும் என்றும் பிரதமராக இருக்கக்கூடாது என்றும் மகாதீர் வலியுறுத்தினார். ஆனால் அவர் பிரதமராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனது வழக்கு தொடர்கிறது என்று மகாதீர் அன்வார் மீதான தனது 150 மில்லியன் அவதூறு வழக்கை குறிப்பிட்டு பேசினார். கடந்த வாரம் அன்வாரின் அரச மன்னிப்பு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதமராகவும் பணியாற்றுவதற்கான அவரது தகுதியை மீட்டெடுத்ததாக சட்டத்துறை தலைமை அலுவலகம் கூறியதை அடுத்து மகாதீரின் இந்த கூற்று வெளியாகியுள்ளது. கடந்த 2022 நவம்பர் 19 அன்று தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினராக அன்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் 5 நாட்களுக்கு பிறகு அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டதையும் ரத்து செய்ய கோரி வழக்கறிஞரும் முன்னாள் அமைச்சருமான பி வேதமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் சட்டத்துறை தலைமை அலுவலகம் இவ்வாறு கூறியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.